வணக்கம் தோழர்களே. இது ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு பதிவு. இந்த பகுதி பார்த்தீங்கன்னா, பவானி சாகர் எல்பிபி வாய்க்கால்ல தண்ணி ஃபுல்லாவே தொறந்து விட்டுருக்காங்க. தண்ணி ஃபுல்லாவே போயிட்டுருக்கு. இது வந்து தடை செய்யப்பட்ட பகுதி. இங்க குளிக்காதீங்கன்னு சொல்லி ஆபத்தான பகுதின்னு காவல்துறையும் போர்டெல்லாம் வச்சிருக்கு. அதையும் மீறி கோயம்புத்தூர், ஈரோடு, சோமனூர், திருப்பூர் இந்த பகுதியிலேருந்து வர்றவங்க, பவானி சாகருக்கு வரவங்களும் சரி, பண்ணாரிக்கு போய் திரும்ப வரவங்களும் சரி, இந்த இடத்துல இறங்கி குளிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி குளிக்கிறது விளைவு என்னன்னா, ஆழம் தெரியாம என்ன செஞ்சுறாங்கன்னா, உள்ள இறங்கிடுறாங்க. தண்ணி மேலே பார்த்தீங்கன்னா சாதாரணமா இருக்கும். உள்ள இழுவு அதிகமா இருக்கும். இதனோட விளைவு என்ன ஆகுதுன்னா, பல உயிர்களை காவு வாங்கிருது. இப்போ 2 நாளைக்கு முன்னால கூட சோமன் வந்து ஒரு சின்ன பையன் வந்து இறந்து போயிட்டான். அது எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல. கடந்த கிட்டத்தட்ட 2, 3 மாசத்துக்கு முதல்ல தண்ணி தொறந்திருந்து ஒரு 6, 7 பேர் இறந்துட்டாங்க. அதனால வர்றவங்க கொஞ்சம் கவனமா வாங்க. குடும்பத்தோட வாரீங்க, சந்தோஷமா வாரீங்க, சந்தோஷமா திரும்பி போகணும். ஸோ இது இந்த பகுதியில் வரும்போது ரொம்ப கவனமா வந்து குளிச்சுட்டு போங்க. எங்கெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கோ அங்கெல்லாம் இறங்காதீங்க. அதை கொஞ்சம் மனசுல வச்சுட்டு வந்து போங்க தோழர்களே. பவானி சாகர் உங்களை வரவேற்கிறது ஒரு சுற்றுலா தலம் தான். ஆனால் அதில் கவனம் தேவை என்பதை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். கவனம் தோழர்களே. நன்றி, வணக்கம். ஒரு சிறிய பதிவு தான்.